ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நார்மலாக உங்களுக்கு ஒரு 3 months தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கேண்டலோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணுவோம். இந்த கேண்டலோட லோவையோ ஹையையோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுப்போம். சரிங்களா? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்படி நீங்கள் செக் பண்ணச்ச இந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச உங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 பாயிண்ட்டையும் பாருங்கள். ஏன் சிலவங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா இன்றைக்கி பண்ணுற சக்ஸஸ். சரிங்களா? அவங்க நேற்று பட்ட கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதுபோல தான் இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த 5 விஷயமே உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். சரிங்களா? இப்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்க்கெட்டில் 5 பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? நிஃப்டி 50யும் இந்த நெக்ஸ்ட்டு 50யும் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம பை சைட் போவோம், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல் சைட் போவோம். சரிங்களா? இப்போது இந்த 2 ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? இந்த 2 ஸ்டாக்கில் நெகட்டிவில் எது பர்சன்டேஜில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் வந்து நெகட்டிவில் 0.95 இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 50 இருக்கா என்எஸ்சி வெப்சைட் வந்துடுங்க. சரிங்களா? என்எஸ்சி வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 50, சரிங்களா, நெஃப்டி நெக்ஸ்ட்டு 50, இந்த 50 ஸ்டாக்கை எடுக்கணும். சரிங்களா? இதில் பாசிட்டிவாக இருக்குது, பர்சன்டேஜில் அதிகமாக இருக்குன்னா டாப் 10க்குள்ளே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அதே இது நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக், சரிங்களா, 41, 42, 43 கீழே இருக்குள்ள மொத்தம் 50 கம்பெனி தான் நெக்ஸ்ட்டு 50ல். சரிங்களா? அதில் 41, 42, 43, 44 அது கீழே இருக்குல்ல 50 வரைக்கும் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம வந்து செல் பண்ணி பை பண்ணும் கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து நெகட்டிவில் போனாலும் ஆப்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டாக் பண்ணலான்னா இன்ட்ராடேயில் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் இப்படி கீழே மேலே போய் செக் பண்ண வேண்டாம். இங்கே 2 சேஞ்ச் இருக்கா, இந்த 2 சேஞ்ச் ரொம்ப முக்கியம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா ப்ரைஸ் சேஞ்ச், அன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜுக்கான சேஞ்ச், இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நீங்கள் இப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் தானே பார்க்குறீங்க, அப்போ பர்சன்டேஜில் எது நல்லா ஹையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் 10 ஸ்டாக். 2வது பாயிண்ட், இந்த சேஞ்சில் தான் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். மார்க்கெட்டில் இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் என்ன இருக்குன்னா லிக்விடிட்டியும் நல்லாயிருக்கும். அதாவது வால்யூம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நிறையா பேர் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல, நிறையா ஷேர்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்கும். சரிங்களா? லிக்விடிட்டி அப்படின்னா இந்த ப்ரைஸ் வேரியேஷன், சரிங்களா, அது ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு இதில் நீங்கள் வாங்குறீங்கல்ல, நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும்போது யாரும் இருக்க மாட்டா, வாங்குறதுக்கு நபர்கள் இருக்க மாட்டாங்க. இது பியூர் பிஸ்னஸ் மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் பொருள் வச்சுருக்கலாம், விற்கும்போது வாங்குறதுக்கு நபர்கள் இருக்கும்ல. அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக் நிஃப்டி 50ல் அந்த பிரச்சனை இருக்காது. பட் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது லிக்விடிட்டியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ செகண்ட் பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக், சரிங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஆட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஒரு 3 ஸ்டாக்கை மட்டும், இதில் இருக்க 3 ஸ்டாக்கை மட்டும், டாப்பில் இருக்கக்கூடிய 3 ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 3 ஸ்டாக்கையும் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? 3rd, 4th, 5th அடுத்து வர 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 3யுமே அவுட் சைடு சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஒன்றுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? வேதாந்தா, டொரண்ட் ஃபார்மா, சரிங்களா, சோலார் இந்தியா. ஸோ இதில் 3rd பாயிண்ட் கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணுங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் கொடுங்க. இந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடணும். ஏன்னா இப்போ நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் எப்படி அப்படின்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவில் இருக்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏன்னா நெகட்டிவாக இருக்கும்போதே எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஸ்டாக்கை நான் எடுத்து காட்டுறேன். மார்க்கெட் நெகட்டிவ் ஆனால் பாசிட்டிவில் போன ஸ்டாக்கில் அது ஒர்க் ஆகிருக்கும்ல, அதனால் அதை நான் ஷோ பண்ணுறேன். சரிங்களா? அதனால் இப்படி கிராஸாக எடுத்திருக்கேன், நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லிடுறேன், மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது,
ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் நல்லா இருக்க. தேர்டு பாயிண்ட் 3 ஸ்டாக்கை நான் செலக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுறேன். அப்போது சோலார் இந்தியாவில் என்ன இருக்குது, ரெட்டாக இருக்குது. அப்போ நான் எடுத்த ஸ்டாக் எதுக்கான ஸ்டாக் அப்படின்னா பைக்கான ஸ்டாக். அப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன், ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் டொரண்ட் ஃபார்மாக எடுக்கிறேன், இதை மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுறேன், என்னவா இருக்குது, க்ரீனாக இருக்குது. சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணுறேன், வீக்லி டைம் ஃப்ரேம் போடுறேன், க்ரீனாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் நமக்கு தேவை. சரிங்களா. அப்புறம் ஃபைனலாகவே தான் மந்த்லி போடுறேன், ரெட்டாக இருக்குது. அப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன், ரிமைனிங் இருக்க 2 ஸ்டாக்கையும் நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன், டொரண்ட் ஃபார்மாக எடுத்திருக்கேன். சரிங்களா. இப்போது டே டைம் ஃப்ரேம் போடுறேன், இந்த ஸ்டாக் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இன்னைய டேயில். இப்போது சரிங்களா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மைல்டாக, நீங்கள் எக்ஸாக்டாக வரையணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 4th பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மைல்டாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். சரிங்களா. இது உங்களுக்கு வரைய தெரியலை, சப்போர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சரிங்களா. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. சரிங்களா. மேலே இருக்கிறத வந்து சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நான் MBA படிக்க வச்ச என்னோடய சப்ஜெக்டில் இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம வந்து மேஜராக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம்ல. சரிங்களா. நிறையா வார்த்தைகள் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதை நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ட் சொல்லிடுவோம். இன்னும் டீட்டெயில்டாக கொஞ்சம் நல்லா அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம், இதை சீலிங் ஃபேன் இருக்குல்ல, சீலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ நான் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் என்னவா ஆகுது அப்படின்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது, இது முக்கியம். அப்போது இங்கே நான் என்ன விஷயம், 4 விஷயம் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட், மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்துருக்கேன். செகண்ட், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்சன்டேஜ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கேன். தேர்ட், அந்த ஸ்டாக்குள்ளே பையர் இருக்காங்களான்னு பார்த்துருக்கேன், மந்த்லி வீக்லி. சரிங்களா, நான் செக் பண்ணியிருக்கேன். 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் என்ன பண்ணோம், 2 இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பைக்கான என்ட்ரி இருக்கும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை, ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல். பைக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சா, செல்லுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா. இது பை என்ட்ரி. சப்போர்ட் சரிங்களா, ஃப்ளோரை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல் என்ட்ரி. அப்போ பைக்கு 2 என்ட்ரி இருக்கும், செல்லுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 என்ட்ரி இருக்கும். சரிங்களா. அப்போது பைக்கான என்ட்ரி என்ன, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் உங்களுக்கு என்ன இருக்கும், சான்சஸ் இருக்கும். இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் இந்த 5வது பாயிண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன்ல. இப்போது இந்த 1 hour டைம் ஃப்ரேம் தான் நான் அடுத்து மாற்ற போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது அப்படின்னா இங்கே என்ன ஆக்ஷன் இருக்கும், இங்கே மேஜராக என்ன கேண்டில் இருக்கும்னா ரெட் கலர் கேண்டில் இருக்கும். சரிங்களா. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ ரெட் கலர் கேண்டில் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அப்போ க்ரீனாக தான் இருக்கும். சரிங்களா. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஒரு விக்கு மேலே போயிட்டு, ஏன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ப்ரைஸ், இங்கே மேலே போயிட்டு கீழே வரும்போது இங்கே விக்கு விழும். இங்கே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து ரெட்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட்டில் பை சைடுக்கு என்ட்ரி போகக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அதே மாதிரி ஒரு கேண்டில் ரெட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விக்கும் அந்த லைனில் இருக்கக்கூடாது. இதே இது ஒரு கேண்டில் க்ரீனாக இருந்து பை சைட் ட்ரை பண்ணும்போது க்ரீனாக இருந்து, சரிங்களா, ஒரு கேண்டில் வந்து இப்படி வந்து உங்களுக்கு வந்து க்ரீனாக இருக்குது. சரிங்களா. இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணணும், என்ட்ரி கொடுக்கணும். இதே இது நீங்கள் வந்து நெகட்டிவ்க்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சரிங்களா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரீச் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் வரணும். சரிங்களா. இந்த பாடி வெளியில் இருக்கணும், இதுக்கு பாடி வெளியில் இருக்கணும், இதுக்கும் இந்த பாடி வெளியில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த லோவை பிரேக் பண்ணணும். செல் என்ட்ரிக்காக இருந்துச்சுன்னா பை என்ட்ரிக்கு அப்படின்னா ஹையை பிரேக் பண்ணும். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண மோட் எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா பை என்ட்ரிக்கான சிம்டம்ஸ் தான். சரிங்களா. இப்போ நம்ம எடுத்ததெல்லாம் பை என்ட்ரிக்கு தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் போடுறேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம். சரிங்களா. 1 hour, இன்றைக்கி 29ஆம் தேதி. இந்த 1 hour கேண்டிலோட ஹையை நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு 1 hour இந்த ஹையை நான் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா. எக்ஸாக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணிடுறேன். சரிங்களா. எக்ஸாக்ட் மார்க் இது வந்து ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு நான் 1 minute கன்ஃபர்மேஷனுக்கு போகணும். சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 minute டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நான் சொன்ன விதியை ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும்.
ஒரு கேண்டிலோட சரிங்களா, இந்த மாதிரி இந்த லைனில் வந்து ரெட் கேண்டிலே இருக்கக்கூடாது சரிங்களா. இப்படி ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா சரிங்களா, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வச்ச இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது சரிங்களா. இப்போது ஒரு கேண்டில் வந்து சரிங்களா, இதனுடைய அதாவது இந்த கேண்டில் கிடையாது, அந்த லைனுக்கு வெளியில் சரிங்களா, இதனுடைய ஹை ஒரு க்ரீன் கேண்டில் வந்து அதனுடைய பாடி வெளியில் இருக்குது. இதில் வந்து விக்கு வெளியில் இருக்குது சரிங்களா. விக்கு வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, பாடியோட வெளியில் இருக்கணும் சரிங்களா. இது இந்த கேண்டிலுக்கு உள்ளே இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இது ரெட்டு. இந்த க்ரீன் கலர் கேண்டில் அந்த லைனுக்கு மேலே பாடியோட க்ரீன் கலர் கேண்டில் இருக்கும்போது அதனுடைய பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுத்துட்டு 5 minutes to 15 minutes வெயிட் பண்ணலாம் சரிங்களா. இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்போது 1 2 3 4 5 இந்த 5 கேண்டிலே நல்லா இருக்கா. இதனுடைய கெயினே பிகினராக ஒரு 3 months பிலோவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதிலே க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் அனுபவசாலியாக இருக்கிறீங்க, ஒரு 1 yearக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலில் சூஸ் பண்ணலாம் சரிங்களா. இது ஒன்று. இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்த கேண்டில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் சொன்னல, இதில் பாடி இருக்கா, இந்த பாடி ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. நான் கேண்டிலை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ நெக்ஸ்ட் இதில் கொடுக்குறேன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லோ பிரேக் பண்ணச்ச எக்ஸிட் ஆகிறது, அதாவது ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா. மேக்ஸிமம் இது ஹிட் ஆகாது, நீங்கள் ரைட்டான என்ட்ரி கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான் சரிங்களா. இப்போது அடுத்து 1 hour போடும் சரிங்களா. இப்போது இந்த 1 hour பிரேக் அவுட் ஆகிருக்கா சரிங்களா. இப்போ இந்த எதுக்காக நான் உள்ள டெப்த்தாக காட்டுறேன் அப்படின்னா இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன் சரிங்களா. இப்போ இந்த கேண்டிலையும் நம்ம செக் பண்ணுவோம். அப்படியே 1 minute டைம் ஃப்ரேம் போடுங்க. க்ரீனாக இருந்தால் என்ன அர்த்தம், பையர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில் என்னவா இருக்குது, க்ரீனாக இருக்கா. இப்போ இதனுடைய ஹையை மட்டும் பாருங்கள், இந்த லெவல் 1 minute லெவல் சரிங்களா. இதை பிரேக் அவுட் ஆனோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி கொடுப்போம். இங்கே பாருங்கள் 4681 இதனுடைய ஹையை பாருங்கள். ஒரே நிமிஷம் தான், ரொம்ப டைம்லாம் இல்லை சரிங்களா. 1 minute தான் சரிங்களா. இங்கே 81 சரிங்களா, இங்கே 93, இந்த 4600 அந்த 600 விட்டுருங்க, புரிதலுக்காக சொல்கிறேன் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் 12 பாயிண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பீக்கில் போயிருக்கு சரிங்களா. இந்த ஸ்டாக்கில் ஏன் வெயிட் பண்ண முடியாது, ஏன் இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் நான் சொன்னல, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சினாரியோவில் இருக்கணும் சரிங்களா. நீங்கள் பார்க்கச்ச ஃபுல்லாக சரிங்களா. இந்த மாதிரி நெகட்டிவ் சினாரியோவில் மார்க்கெட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும்போது சரிங்களா, இந்த மாதிரி இருக்கச்ச நெகட்டிவில் மார்க்கெட் இருக்கும்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நெகட்டிவில் இருக்கும்போது சரிங்களா, ஃபெயிலியருக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இதை ஏன் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் 1 minute சரிங்களா, அதனுடைய ஹை எந்த லெவலுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த 1 minute. அப்போது ஒவ்வொரு 1 hour கேண்டில்லையும் நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கான அக்யூரசி சரிங்களா. நீங்கள் நான் சொன்ன மாதிரி 15 minutes நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரிங்களா, 12 14 15 சரிங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே வரைக்கும் இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா. நீங்கள் இந்த ரேஞ்ச் போகும்போதே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னல, இந்த பாடியோட லோவை மார்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ஹிட்டே ஆகலை பாருங்கள், அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு, உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது சரிங்களா. அப்போ நீங்கள் ராங்காக ட்ரேட் எடுத்தாலும் மினிமமான லாஸில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஸ்டாப் லாஸ் அந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.